பேருமா? முத்து. தம்பி மணிகண்ட. உங்க பையனா? பார்த்தேன் ஊர் கடை கடையா போய் பணம் கேட்டிருந்தீங்க. எனக்கு மனசு கேட்கல, அதனால இங்க ஓரமா வாங்கன்னு சொன்னேன். வாய் பேச மாட்டேங்க, ஆனா சொன்னா எல்லாம் புரியுது. வாய் பேச மாட்டேங்கான், குளிக்க தெரிய மாட்டேங்குது, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்காரன் 1.5 வருஷம் ஆச்சு அவன் சேர்த்து போய் வீட்டுக்காரர் இல்லையா? அவரு எப்படி பாத்துக்கிறீங்க? அப்ப கையஞ்சுதான் சாப்பிட்டு 20 வருஷமா கையஞ்சுதான். அவன் இருந்தாலும் கையஞ்சுதான் சாப்பிட்டு பொட்டப்புல இருந்து கட்டி கொடுத்துட்டேன். இப்ப இவனை வச்சு என்னால சமாளிக்க முடியல. சாப்பிட்டு கேட்டு வாங்கி கூட சாப்பிட தெரியும். நல்லா குளிக்க தெரிய மாட்டேங்குது. ஆனா பாத்ரூம் அழுதீங்கன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அழாதீங்க. ஆதார் கார்டு இல்லாம ஆதார் கார்டு அலைய முடியல. இப்ப இவனுக்கு ஆதார் கார்டு எதுவுமே இல்லையா? ஆதார் கார்டே இல்ல. அதுக்குதான் சிக்கல் பண்ணிட்டு வரேன். சரி, கவலைப்படாங்க. இப்ப ஆதார் கார்டு இப்ப இவன் ஏன் ஹோம்ல சேர்த்து ஏற்பாடு பண்ணுவோமா ஏதாவது? ஏன்னா அவன் பாட்டு நிம்மதியா பாரு. அடிக்க கூடாது, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நான் வந்து கேட்டு பாக்குறேன். என்ன வயசாகுது அவனுக்கு? அவனுக்கு 20 வயசு ஆகுது. 20 வயசா? தம்பி உன் பேர் என்ன? நம்ம பேசலாம் புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்குவான். அதை போய் எடுனா எடுத்துருவான், அந்த வேலையை பாடினா பாடுவான். பெருசா வந்துட்டா எப்படி குளிக்க வைக்க ஒண்ணுமே குளிக்க தெரிய மாட்டேங்குது. நீங்களே போய் குளிப்பாட்டி வைப்பீங்க? பாருங்க, அம்மா தான் பையனை வளர்க்க முடியல, பாவம் மனநல பாதிக்கப்பட்ட. திருச்சியில ஏதாவது நல்ல டெஸ்ட் இந்த மாதிரி பையனை பாத்துக்கிற மாதிரி இருந்தா சேத்தூரன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால முடியல. அவன் நிம்மதியா 3 நேரம் என்கிட்ட இருந்து 2 நேரம் சாப்பிடறதுக்கு எங்கேயாவது முடியல அழுகுறாங்க. எங்கேயாவது 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா அவன் நிம்மதியா இருந்தா போதும். கை காலம் எனக்கு வலிக்குது. அவனுக்கும் ஒரு விவரம் தெரிஞ்ச மாதிரி குளிக்க வைக்க அங்க போயிட்டோம்னா 4 நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா யாராவது நல்ல இது படிச்சவங்க கண்டிப்பா அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி தருவாங்க. சரியா? அது வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்குவோம். அவனுக்கு சாப்பாடு நீ கடைக்கடையா பாவம் அவனை கூப்பிட்டு நீங்க அலைய வேணாம். உங்களுக்கு பணம் நான் தரேன். சரியா? இதுல பணம் இருக்கு. சரியா? இதை நான் ஒரு பையன் மாதிரி உங்களுக்கு தரேன். பாவம் நிலைமையை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. செருப்பு கூட உங்க செருப்பை போட்டு தெரியுறான். நீங்க நல்ல செருப்பு ஒண்ணு வாங்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ இதை வச்சு அவனுக்கு யூஸ் பண்ணுங்க. அம்மா என்ன பண்றாங்க? அழுகுறாங்களா? என்னோட நம்பர் தரேன். நான் நல்ல ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சாலும் இவனை எங்கேயாவது நம்ம சேர்க்க முடிஞ்சாலும் நம்ம சேர்த்து விடுவோம். அப்படியே இல்லைனாலும் மாசம் நீங்க இனிமே கடைக்கடையா இது பண்ண வேணாம். இதே மாதிரி இப்ப கொடுத்த பணம் நான் உங்களை தேடி வந்து உங்க 2 பேர் சாப்பாட்டுக்கும் நான் உதவி பண்றேன். தாய்க்கு தான் அந்த மனசு வரும். பிள்ளை எப்படி இருந்தாலும் உங்க பிள்ளை பாக்கணுங்கிற என்ன இருக்கு. இன்ன வரைக்கும் விட்டுட்டு போலாம். அவனுக்காக கடைக்கடையா அவனுக்கு சாப்பாடு போறீங்களா? இந்த மனசு யாருக்கு வராது? ஒவ்வொரு கடைக்கடையா போய் நின்னீங்க பாருங்க. அத வழி என்னங்கிறது எனக்கு தெரியும். ஜூஸ் வாங்கிட்டு வரவா? சர்பத்தா? அப்படியே கிடைக்காத வரைக்கும் நான் உங்களுக்கு சாப்பாடு நான் உதவி பண்றேன். என்னோட பொறுப்பு அது. போட்டு